கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி மூலமாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஓராண்டாய் நம்முடைய குருசேகரத்திலே ஆயிரம் பணிபுரிய ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். 2வது ஆண்டும் தொடங்க கடவுள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த நமது அன்பு பேராயர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 5 மாதங்களை ஆண்டுடைய கிருபையிலே நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் ஜூன் மாதம் என்றாலே பிள்ளைகளுடைய கல்வி, பள்ளிக்கூடம் திறப்பு, புதிய கல்வி ஆண்டு என்று சொல்லி ஒரே பரபரப்புடன் காணப்படுகிற நேரம். ஆனால் இன்றைய காலகட்டங்கள் நாம் அதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் அதிலிருந்து நாம் மீண்டு வரவும் ஆண்டவர் நமக்கு துணை செய்து கொண்டு வருகிறார். 5 மாதங்களாக நம்மை வழிநடத்தியவர் மார்ச் மாதம் பிற்பகுதியிலிருந்து இந்நாள் மட்டும் ஊரடங்கினாலும் நாம் தனித்தனியே நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் தரத்தக்கதாய் வேண்டிய கிருபைக்காக நம் ஆண்டவரை மன்றாடுவோம். அது மட்டுமல்லாமல் நாம் வேண்டிய ஞானம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி புரிய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, இந்த நல்ல அதிகாலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் கிருபை ஆண்டவரே, இதோ இந்த கால வேளையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் இருந்து உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ளதாக, மனம் மாற்றம் உள்ளதாக, அறிவு உள்ளவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும், தெளிந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாரும். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க போகும் பகுதி எங்கள் வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக அமைத்தக்கதாய் வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் ஞானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற காலங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஞானம் வரும் என்று சொல்லி, ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி, விஸ்டம் என்பது, ஞானம் என்பது மானிடர் அனைவருக்கும் அவசியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த ஞானம் என்பது அது அவசியம். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நம்மை சுற்றி அநேக குழந்தைகளும் சரி, பெரியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள். அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படுகிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை அறியாமல் அநேக காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி, ஞானம் உள்ள மனிதன் தான் மனிதர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒன்று பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவரிடம் அச்சம் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பகுதியிலே சொல்கிறது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதர் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அச்சம் உள்ளவர்களாய், இன்னைக்கு ஒரு பயத்தோடு வாழுகிற நாம், எந்த பயத்தோடு வாழ்கிறோம்? கொரோனா பயம். நான் வெளியில போனா எனக்கு ஒரு மரணம் வந்து விடுவோமோ, எனக்கு தொற்றிக்கொள்வோமோ என்று சொல்லி பயம். இன்னொன்று, நம்ம நண்பர்களை பார்த்து பேச கூட நாம் பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, நீ என்னில் நீ அச்சம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மனிதர் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு வாழும்போது ஆண்டவர் அவரை ஞானி ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை யோபுவோட நண்பர்களை பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷனும் அவர் பேசுகிற காரியமும் பார்க்கும்போது அவர்கள் ஞானிகளாக காணப்பட்டாலும், எலிகு என்பவர் யோபுவுக்கும் அவரது நண்பர்களுக்கும் பதில் கூறும்போது மனிதனை ஞானி ஆக்குகிறவர் ஆண்டவர் என்கிறார். பழைய பாட்டில் பார்க்கிறோம், மனிதரை ஞானி ஆக்குகிறவர் ஆண்டவர். அவரை தவிர வேறு யாரும் ஞானி ஆக்க முடியாது. ஒருவேளை தங்களை புனிதமாய் காத்து கொண்டு ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு வாழ்ந்தல் தான் பெரிய காரியம் என்று சொல்லும் பொழுது, அப்படி வாழ்ந்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, தானியேல், அனானியா, மிஷாவேல், அசரியா ஆகியோர் ஞானத்தில் பிறரை விட அதிகமாக இருந்தாங்க. அவங்களை பிரித்து வைத்தார்கள். பிரித்து வைக்கப்பட்டிருந்தாலும்
அவர்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம உலக பிரகாரமா சொல்றோம், கடவுளுக்கு நான் பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறது, தோத்திரம் போடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு நான் பயந்து வாழ்கிறேனா என்று சொல்லி என் இருதயத்திலே அவர் பேசுகிறார். என் இருதயத்தின் நிறைவு அவருக்கு நன்றாகவே தெரியும். நான் இருதயத்தில் என்ன யோசிக்கிறேன். அப்போ நான் ஆண்டவருக்கு எதிராக யோசிக்கும் போது சொல்லும் பொழுதும் சில நேரங்களிலே ஞானத்தினால் நான் நிறைந்தவனாய் காணப்படலாம். இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் ஞானத்திலே அதிகம் உள்ளவனாக இருக்க வேண்டுமோ, இல்லாமல் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தக்க நேரத்தில் ஆண்டவர் அதை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை இன்னைக்கு ஞானத்தில் அதிகமா இருக்கிறேன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு அவரோட உதவி இல்லாமல் நான் செஞ்சிருவேன்னு சொல்லி நான் பேசும் பொழுது தக்க சமயத்திலே அந்த இடத்துல ஞானத்தை இழக்கக்கூட ஆண்டவர் நம்மை செய்து விடுவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நாம் நம்மை முதன்மையாக்கி நாம் பேசும்போது, ஒரு நிறைய மக்கள் மத்தியில் பேசும்போது நான் 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 என்று நான் பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னுடைய மகிமையை விட ஆண்டவர் மகிமை. சில நேரங்களில் என்னுடைய மகன் என்று விட்டு விடலாம், ஆனால் அவர் எச்சரிக்கிறார், உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற ஆண்டவர், நீ என்னிடம் பயபக்தியாய் பயத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்ம தானியேல் 1:8 பார்க்கும்போது, எனவே ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது ஞானிகளாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்றாடம் செய்யும் காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம் பயத்தோடு ஞானத்தோடு அவருக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்று சொல்கிறார். இன்னொரு காரியம் நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 1:5 பார்க்கும் பொழுது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார் என்று சொல்லி இந்த யாக்கோபிலே நாம் பார்க்கிறோம். அப்போ நான் எப்படி இருக்கணுமா, அவர்கிட்ட பயபக்தியோடு கடவுள் கேட்கும்போது அவர் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பவராய் அவர் காணப்படுகிறார். அப்போ அவர் என்ன ஒரு சரிசமமாய் எல்லாரையும் அவர் சரிசமமாய் பாவிக்கிறவராய் காணப்படுகிறார். உலகத்தில் வாழ்ந்த அவ்வளவு மக்களும் அவருடைய பிள்ளைகள். அதுல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏற்றத்தாழ்ந்தவர் பெரிய எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் அவர் ஞானத்தை தருகிறவர். அவர்கிட்ட பயந்து கேட்குமா கொடுக்கிறாரு. யாக்கோபு உலகெங்கும் சிதறந்து வாழும் யூத கிறிஸ்தவருக்கு எழுதும் போது அவர் எழுதுகிற கடிதத்தில் சொல்றார், ஆண்டவரிடம் முறையிடு, அவர் முகம் கோணாமல் தாராளமாய் உனக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று அந்த யூத மக்களுக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கும் போது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கு மேம்படும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றதா, ஞானத்தில் குறைவை வைப்பதே கிடையாது. அவர் பார்க்கும்போது சாலமோன் ஞானிக்கும் அவர் சாலும் ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவர். இன்னைக்கு அநேக நேரத்திலே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் ஞானத்தில் குறைவிடவர் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகத்தில் நம்ம கேட்கிற ஒரே கேள்வி, ஆண்டவர் எனக்கு சொத்து கொடுங்க, சுகம் கொடுங்க, எனக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க என்று சொல்லி. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம ஞானத்தை கேட்க மறந்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? இந்த ஞானத்தை பற்றி நம்ம அநேக நேரத்தில் பேசுவது கிடையாது. பணத்தை பேசுகிறோம், சுகத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஞானம் ஒரு 10 பேர் எடுத்து பேசும் பொழுது அவர்களுக்கு நான் ஆண்டவருடைய ஞானத்திலே பேச வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே எல்லார்ட்டையும் பேசும்போது ஞானத்தோடு அவர் பேசினார். அதனால தான் அவரை யாரும் மேற்கொள்ள முடியவில்லை. அவரை கொலை செய்ய தான் வகையிட்டார்கள் ஒழிய அவர்கிட்ட பேசி எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியல அவங்களால. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிடலாம், இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய திருச்சபை பிள்ளைகளாகிடலாம், இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நாமே யோசிக்கலாம், அநேக முன்னாடி என்னால் பேச முடியல, நான் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்கிறேனா? இல்லாட்டி ஞானம் குறைவுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே. அநேகத்தில் நம்ம யோசிக்கிறோம், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறோம், இவங்க ஞானத்தை பெரிய ஆட்களாங்க, இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சரிசமமாக நம்ம வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் மறந்து கொடுக்குறோம். நமக்கும் ஞானத்தை கொடுக்குறார். சொல்றாரு, பயத்தோடு என்கிட்ட ஞானத்தை கேளு, ஞானத்தை முறையிடணுமா? எப்படியா பேட்டு நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ அவர் அந்த ஒரு முறையிடுதல், நம்ம முறையிடும் பொழுது அந்த ஞானத்தை தந்து மற்றவர்கள் முன்னாடி நம்ம வெட்கப்படாதபடி நம்ம பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு அநேக நேரத்தில் வெட்கப்பட்டு போகிறோம்ல, நம்ம பேசுறதுக்காக பேசுறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உங்கள் சுய புத்தியினால, உங்களோட சொல் புத்தி அல்ல, நீங்கள் ஆண்டவருக்கு பெற்றும் பொழுது என்னுடைய ஞானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அவர் ஞானத்தை கொடுக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தில் யாருமே நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. அதே போல் நமக்கு எதிரில் எந்த விதமான காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய ஞானத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவரிடம் முறையிடும் போது
பழக்கம் நமக்கு அடிக்கடி வேண்டும். இன்னொன்று சொல்கிற ஆண்டவர் பொழுது நம்ம நமக்கு முறையிடும் பொழுது அவர்கிட்ட நம்ம வந்து தாழ்த்தி, ஆண்டவரை நாம் ஞானமற்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய கேட்கும் போது ஆண்டவர் செய்வார். அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் முகம் கோணாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் தயாராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வெட்கப்பட்டிருக்கலாம், அநேகர் முன்னாடி நீங்க தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் முன்பாக உன்னை உயர்த்துவேன். ஞானத்தில் நீ குறைவுள்ளவன் என்று யோசிக்கிறாய், ஆனால் உன்னை ஞானத்திலே உன்னை பூர்த்தி ஆக்குவேன். ஞானத்தோடு நீ வாழ முடியும். எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாய், ஞானம் இல்லாமல் நின்றாயோ அந்த இடத்துல உனக்கு ஞானத்தை கொடுத்து அவர் முன்னாடி உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஞானம் ஆண்டவரை தேடாமல் எதுக்கோ நம்ம ஆண்டவர் தேடுறோம். ஆனால் தீய காரியங்களுக்காய் நம் ஆண்டவருக்கு முறையிடாமல் என் சொந்த காரியத்துக்கு, என் சொந்த நிலத்திற்காய், ஆண்டவரை என்னுடைய ஞானத்திற்காய் இடத்துல மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் என்னை எப்படி வேணா பேசட்டும், எனக்கு பின்னாடி யார் வேணா பேசட்டும், எப்படி வேணா பேசட்டும், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தரும் பொழுது இந்த உலகம் என்னை பார்த்து அதிசயிக்க போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த உலகம் அதிசயிக்க போகுது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு நான் முறையிட்டேன், அவர் முகம் கோணாமல் எனக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஞானத்தில் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து கேட்டு நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து உம்மிடமிருந்து ஆண்டவரை ஞானத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக எனக்கு வேண்டிய கிருபித்தார். எங்கள் குடும்பங்களுக்காய், திருச்சபைகளுக்காய் வருவோம் ஆண்டவரே. குடும்பத்தின் ஒவ்வொரு திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காய் வருவோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன தேவைகளை கேட்கிறார்களோ அவர் தேவைகளை பூர்த்தி செய்யும். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் அநேகர் முன்னேற்றத்தில் நாங்கள் வெட்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அந்த வெட்கத்தை நீர் எங்களுக்கு இரட்டனத்தையாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் அவர்கள் முன்மாய் வெட்கப்பட்டு போன நாட்களிலே இப்பொழுது அவர்கள் முன்னமாய் முன்னதாக உன் மூலமாய் அவர்களுக்கு நாங்கள் ஜெயப்படுத்தக்கதாய் வேண்டிய கற்பித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீரை எங்களை பொருட்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் பாதுகாவலும் அனைவரோடும் மீண்டும் தங்கி தாவலிக்கிறார்.